பரவிடும். பரவி வெளியில போக முடியலன்னு நமக்கு நோயின்ற இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு பொருள் இல்லை, மிஸ் ஆகுது. அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய சக்தி இல்லாததுனாலதான் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சக்தி போய் சக்தி நமக்கு அதிகமா வந்துருச்சு இல்லையா, இது போய் அந்த இடத்துல போய் என்னென்னலாம் தப்பு நடந்துச்சு எல்லாத்தையும் மாத்திக்கினே இருக்கும், மாத்தி சீராக்கி விட்டுரும். அப்புறம் இந்த படுக்கிறது எப்படி படுக்கணும், நம்ம ஒவ்வொரு கலாச்சாரத்துல இப்படிதான் படுக்கணும், ஆண்கள் இப்படிதான் படுக்கணும், பெண்கள் இப்படிதான் படுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க உடம்பு எப்படி சொல்லுதோ அப்படி படுங்க. முக்கியமா இந்த குப்புற படுக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குப்புற படுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலும்புமே தேயாது. முக்கியமா அந்த இடுப்பு எலும்பு தேயாது. ஒரு கழிச்சு படுத்தாலும் தேயும். நீங்களா படுக்கும்போது குப்புற படுங்க, அதுக்கப்புறம் உடம்பு தானாவே மாறிக்கும். அதுவே அந்த எதுக்கு எப்படி படுக்கணும்னு உடம்புக்கு நல்லா தெரியும். அது நீங்க எல்லாம் மாத்தி தர எதுவுமே அது எப்படி சொல்லுதோ அப்படி கத்துக்கோங்க. ஏன் முதல்ல குப்புற படுக்க சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா தானா குப்புற படுக்கிறது கிடையாது. தானா ஒரு கழிப்பீங்க, தானா மலாந்து படுப்பீங்க, எல்லாம் படுப்பீங்க. ஆனா தானா குப்புற படுக்கிறது ரொம்ப ரொம்ப பண்றதே கிடையாது. ரொம்ப ரேரா தான் அது நடக்கும். அதனால ஆரம்பத்தில் நீங்க குப்புறப்படுங்க, நல்லா ரிலாக்ஸா இருக்கும் உடம்பு. முக்கியமா இந்த பல்ஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் வைத்தியமே என்னென்னமோ சாப்பிட சொல்றாங்க, அது எதுவுமே ஆகாதுங்க, எதுவுமே சரியாகாது. நீங்க சப்போஸ் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் திரும்ப வரும் 2-3 வருஷத்துல. ஏன் வருது அப்படின்னா சர்ஜரினால தப்பு கிடையாது. சர்ஜரி ஆக்சுவலா நீங்க பண்ணவே தேவையில்லை, இருந்தாலும் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கும். ஏன் திரும்ப வருதுன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா, அந்த காரணத்தை நீங்க மறுபடியும் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. காரணத்தை சாப்பிட்டுன்னு இல்லை, பண்ணின்னு இருக்கிறீங்க. அதான் உண்மை. ஏதோ சாப்பிட்டதுனாலதான் வருது அப்படின்றாங்க. சாப்பிட்டதுனாலலாம் ரொம்ப காரம் சாப்பிட்டா வரும் ஓரளவுக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க, அதை பண்ணாம இருந்தா சரியாயிடும். என்னன்னா ஆக்சுவலா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு முக்கியமான வைத்தியம் என்னன்னா அந்த வியாதியை உங்களுக்கு சொல்லுங்க. என்னன்னா நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க, அப்படி இருக்கிறது தான் உண்மையான ட்ரீட்மெண்ட். அப்படியே ஜுரம் வந்துச்சுன்னா அப்படியே படுத்துருவீங்களா, அசதி அம்மா பொறுமையா பேசுவீங்களா? அப்ப நீங்க பொறுமையா பேசுறது ஏன் பொறுமையா பேசுறீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிச்சு எல்லாம் பேசுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே. ஏன்னா அந்த நேரம் உடம்புல ரொம்ப சக்தி கம்மியா இருக்கும். அந்த சக்திக்கு உரிய அளவு தான் உடம்பு வேலை செய்யும். அப்ப உடம்பு என்ன பண்ணுது, தானே உடம்பு பயங்கர இன்டெலிஜென்ட், தானே எப்படி சக்தியை சேர்க்கலாம் அப்படின்றதுனாலதான் உங்களை படுக்க வைக்குது. உங்களை ஏன் படுக்க வைக்குதுன்னா, இவன் அப்பதான் சக்தியை செலவு பண்ணாம இருப்பான்றதுனாலதான் உங்களை படுக்க வைக்குது. படுக்க வச்சு நீங்க எந்த வேலையுமே அப்ப செய்ய மாட்டீங்க. இன்னும் உங்களை திட்டினா கூட நீங்க திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, கேட்டுனே தான் இருப்பீங்க. அப்புறம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஒரு கவனிச்சிடுங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல கவனம் தான் இருப்பீங்க, உங்களை பத்தி என்ன சொன்னாலுமே. அப்படி நீங்க எப்பயுமே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், அந்த ஜுரம் வந்துருச்சுன்னா உடனே மாத்திரை போட்டுறோம்ல, மாத்திரை போட்டோம்னா ஜுரம் இருக்கிறதே தெரியாது. ஆனா உடம்புல என்ன சமநிலை குறைஞ்சதோ அது அப்படியே தான் இருக்கும். அந்த வெப்பத்தை தூண்டி விடுற இடத்துல போய் கெமிக்கல் போய் அடைச்சி அந்த வெப்பத்தை தூண்டி விடாம பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு ஜுரம் இருக்கிறது தெரியாது. அப்ப ஜுரம் இருக்கிறது தெரியாதனால உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுனே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே நீங்க பண்ண தப்புனாலதான் ஜுரம் வந்திருக்கு. அந்த தப்பு நீங்க மறுபடியும் செஞ்சுனே இருக்கும்போது ஜுரம் தெரியாட்டினாலும் பின்னாடி பெருசா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். அதுதான் மிகப்பெரிய நோய்க்கெல்லாம் காரணம். நீங்க முதல்ல ஜுரத்துக்கு போடுற மாத்திரையும், தலைவலிக்கு போடுற மாத்திரையும், வயிற்று வலிக்கு போடுற மாத்திரையும், ஏதோ ஒரு வலிக்கு போடுற மாத்திரை நீங்க பின்னால் அனுபவிக்கிற சுகர்ல இருந்து எல்லா இதயத்துடி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். சின்ன சின்ன இதை நீங்க மாத்திரையில செலவு பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, மாத்திரை